என்பதை குர்ஆனில் அல்லாஹ் தெள்ள தெளிவாக பேசுகிறான். ஏனென்று சொன்னால் ஹதீஸில் வரக்கூடிய செய்தி, யமன், ஷாம், ஈராக் இந்த 3 நாடுகளும், இந்த 3 தேசங்களில் யார் வெற்றி கொள்ளப்பட்டாலும் அந்த தேசத்தில் உள்ள மக்கள் தன்னுடைய குடும்பங்களையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மக்களையும் அழைத்து கொண்டு வேறு வேறு தேசத்துக்கு பயணிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், இந்த ஷாம்லேருந்து, இந்த யமன்லேருந்து, இந்த ஈராக்லேருந்து புறப்பட்டு வேறு தேசங்களுக்கு போகக்கூடிய கூட்டத்தார்களே, குடிமக்களே, நீங்கள் மதீனாவுக்கு போகக்கூடாதா? மதீனாவை நோக்கி உங்களுடைய பயணங்களை ஆக்கிக்க கொள்ளக்கூடாதா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பதாக ஹதீஸுகளில் பார்க்க முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது என்ன? எப்போ ஒரு ஊரில் வாழ முடியாது, இந்த ஊர் நமக்கு லாய்க்கப்படாது, இந்த ஊரில் இருந்தால் வாழ விடமாட்டாங்க தெளிவாக தெரிந்து விட்டதோ, போகிறது முடிவாகி விட்டதோ, உன் பயணத்தை நீ மதீனாவை நோக்கி தொடர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகமும் ஆர்வத்தையும் ஒரு உணர்வை இந்த உம்மத்துக்கு ஏற்படுத்தி தருகிறார்கள்.